நீங்க ஊட்டியை சுத்தி பார்க்கிறதுக்கு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட நீங்க வாரீங்க அப்படின்னா ஊட்டியில பட்ஜெட்ல ஸ்டே பண்றதுக்கு ஒரு காட்டேஜ் தேடிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ தான். இந்த காட்டேஜ்ல ஸ்டே பண்றவங்களுக்கு ஃபுட் இவங்களே குக் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க. பிளஸ் கேம்ப் ஃபயர் ஸ்பெஷலி நம்ம சொன்னா பார்பிக்யூவும் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்பெசிலிட்டியும் இருக்க ஒரு சூப்பரான ஹோம் ஸ்டே டைப் காட்டேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல டோட்டலா 7 ரூம் இருக்கு. பெர் பர்சனுக்கு 700 to 1200 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் சீசனை பொறுத்து. இந்த பிரைஸ்ல நீங்க புக் பண்ணணும் அப்படின்னா மினிமம் எத்தனை பேர் இருக்கணும், இதுல என்னென்ன இன்க்ளூட் ஆகாது இந்த மாதிரி எல்லாமே நான் டீடைலா சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. குரூப்பா நிறைய பேர் ஊட்டி சுத்தி பார்க்க வருவாங்க. ஆனா ஸ்டே பாத்தீங்கன்னா எங்களுக்கு பட்ஜெட்ல இருந்தாலும் ஓகே அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ஹோம் ஸ்டே டைப் காட்டேஜ். இந்த ஸ்டே இன் ஹோம் ஸ்டே எக்ஸாக்ட்டா ஊட்டி போட் ஹவுஸ்ல இருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. கர்நாடகா கார்டன்ல இருந்து வெறும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. இது சிட்டி நியர்பை இருக்கறனால உங்களுக்கு ஆக்சஸ் ஈஸியாவே இருக்கும். ஸ்பெசிபிக்கா இந்த ஸ்டேக்கு மேல நின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டீ பிளான்டேஷன் வியூ உங்களுக்கு இருக்கும். நாங்க போகும்போது அந்த லீஃப் எல்லாமே மிஷின் வச்சு கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செம சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ஹோம் ஸ்டே ஊட்டியோட பீக்கான பிளேஸ்ல இருந்தாலும் இங்க உள்ள வியூ பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அதுவும் அந்த ஈவினிங் டைம் மார்னிங் டைம் எல்லாமே மிஸ்ட் எல்லாமே ஃபார்ம் ஆகி அப்படி வந்துகிட்டே இருக்கும். நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா செம்மையான மிஸ்ட், செம சில்லான கிளைமேட் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ஹோம் ஸ்டே காட்டேஜ்ல டோட்டலா 7 பெட்ரூம் இருந்துச்சு. ஸ்பெசிபிக்கா 3 காட்டேஜ். நாங்க தங்கி இருந்தது இந்த 2 பெட்ரூம் செப்பரேட் போர்ஷன்ல தான். இதுல ஒரு ஹால் வந்துடும். அதுல வந்து சோஃபா செட் எல்லாமே போட்டிருப்பாங்க. அப்படியே அட்டாச்சா ஒரு குட்டி கிச்சன் இருக்கும். இந்த ரூம்ல தான் நாங்க தங்கி இருக்கோம். ரூமோட அட்டாச்சா ஒரு கிளீனான பாத்ரூம், மேலே வந்து ஹீட்டர் கொடுத்திருப்பாங்க. இன்னொரு ரூம் நல்ல கிளீனா அட்டாச் டாய்லெட்டோட இருக்கும். ஒரு கபோர்ட் அண்ட் மிரர் இது எல்லா ரூம்லயும் இருக்கும். நான் தங்கி இருக்க இந்த 2 பெட்ரூம் காட்டேஜ்ல 10 to 12 பேர் தங்கலாம். ஹால்ல இருக்க ஸ்பேஸ்ல அடிஷனல் மேட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் கிரவுண்ட் ஃப்ளோர்லயே இன்னொரு செப்பரேட் 3 பெட்ரூம் போர்ஷன் இருக்கு. அது உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க இருக்க ஹால்லயும் சோஃபா செட் போட்டிருப்பாங்க. அடிஷனல் மேட்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுக்கும் அட்டாச்சா கிச்சன் இருக்கு. இதுல டோட்டலா 3 பெட்ரூம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பாக்குறீங்க நீங்களே, நீட் அண்ட் கிளீனா இருக்கு. தென் அட்டாச்சா இதுக்கு டாய்லெட்டும் இருக்கு. அப்படியே செகண்ட் பெட்ரூம் பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பக்காவா நீட் அண்ட் கிளீனா தான் இருக்கும். தென் இதுக்கும் அட்டாச்சா டாய்லெட் இருக்கு. அதே மாதிரி தேர்ட் பெட்ரூமுக்கும் உங்களுக்கு டாய்லெட் அட்டாச்சா இருக்கும். இந்த 3 பெட்ரூம் காட்டேஜ்ல 15 to 20 பீப்பிள்ஸ் தங்கலாம். தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க செப்பரேட் போர்ஷன்ல 2 பெட்ரூம் இருக்கு. இந்த பெட்ரூமுக்கு கூட அட்டாச் டாய்லெட்டும் இருக்கு. இதுலயும் ஹால் அண்ட் சோஃபா செட் போட்டிருப்பாங்க. தென் அட்டாச்டு கிச்சனும் இதுலயே இருக்கும். தென் செகண்ட் பெட்ரூமுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா வாஷ்ரூம் உங்களுக்கு காமனா வெளியே கொடுத்திருப்பாங்க. இந்த 2 பெட்ரூம் காட்டேஜ்ல 8 to 10 பேர் தங்கலாம். இந்த மொத்த காட்டேஜும் சேர்த்து நீங்க புக் பண்றீங்கன்னா 30 to 50 பீப்பிள்ஸ் தங்கலாம் உங்களுடைய கம்ஃபர்ட்டை பொறுத்து. பிரைசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர் பர்சனுக்கு 700 to 1200 வரைக்கும் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க 2 போர்ஷன்லயும் கிச்சன் இருக்கு. ஆனா நம்ம சமைக்கிறது மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க கிச்சனை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுவும் இங்க இருக்க 7 ரூமே நம்ம சேர்த்து மொத்தமா எடுத்தா மட்டும்தான் மேல குக் பண்ண முடியும். பட் குரூப்பா வரும்போது 10 பேருக்கு மேல வந்தாலே இவங்களே பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பிரைஸ்ல. ஸ்பெசிபிக்கா நீங்க வந்து சீசன் டைம் எல்லாம் வாரீங்க, அதாவது இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, டிசம்பர் மந்த், ஏப்ரல், மே இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வாரீங்க அப்படின்னா பெர் பர்சனுக்கு 1200 பெர் பர்சனுக்கு சார்ஜ் பண்றாங்க. இந்த பிரைஸ்ல நீங்க புக் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 10 பீப்புள் இருக்கணும். இதே இது நீங்க வீக் டேஸ், நான் சீசன் டைம் எல்லாம் வாரீங்கன்னா பெர் பர்சனுக்கு 700 சார்ஜ் பண்றாங்க. இந்த பிரைஸ்லயே பாத்தீங்கன்னா நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 இட்லி, ஊத்தப்பம் அல்லது பொங்கல், வடை கொடுத்துருவாங்க. நமக்கு டின்னருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 3 சப்பாத்தி, ரைஸ், ரசம் அல்லது பரோட்டா, சிக்கன் கறி கொடுத்துருவாங்க. இல்ல அடிஷனல் மெனு வேணும் அப்படின்னாலும் சொன்னாலும் குக் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு அடிஷனலா சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்க அடிஷனலா பார்பிக்யூ போட சொல்லி இருந்தோம். இது வந்து ஒரு மினிமம் ஒரு 4 kg மேல இருந்தா போட்டு கொடுப்பாங்க. பார்பிக்யூ ஒரு சைடுல குக் ஆயிட்டு இருக்கும் போது அப்படியே ஃபயர் கேம்ப் போட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட சேர்ந்து செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நைட்டு ஊட்டில அடிக்கிற அந்த சில்லான கிளைமேட்டுக்கு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட ஜாலியா டான்ஸ் பண்ணும்போது செம்ம ரிலாக்ஸா இருக்கும். நாங்க போன டைம் தீபாவளி டைம்னால அங்க வந்து பட்டாசு எல்லாமே விட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே ஓரளவுக்கு எல்லாமே டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்பிக்யூவும் கரெக்டா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே டின்னருக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம். அப்படியே எல்லாத்தையும் பக்காவா எடுத்து போட்டு கூட இந்த பார்பிக்யூ சிக்கனை எடுத்து வச்சு சாப்பிட்டோம். நல்லாவே இருந்துச்சு. ஸ்பெசிபிக்கா சொல்லி ஆகணும், இந்த பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாமே இவங்க வெளியண்ட் எல்லாமே வாங்கிட்டு வர மாட்டாங்க. இவங்க எல்லாம் இங்க கிச்சன் வச்சிருக்காங்க டாப்ல. அதுலதான் நமக்கு பக்காவா குக் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஹோம் ஸ்டேக்கு டாப்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம
நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படியே அங்க உள்ள வியூ எல்லாம் பார்த்துட்டு செம்ம ரிலாக்ஸா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸ்பெசிஃபிக்கா இந்த ஸ்டேல வந்து சிசிடி கேமராவும் ஃபிட் பண்ணியிருப்பாங்க அவுட் சைடு. அதனால ஃபேமிலியா நீங்க குரூப்பா வரீங்க அப்படின்னாலும் சேஃப் தான். இங்க நமக்கு ஃபுட் எல்லாமே குக் பண்ணி கொடுக்குறவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தான் நமக்கு வந்து ஃபுட் எல்லாமே பக்காவா குக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஸ்டே இன் காட்டேஜை பத்தி நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கு மேலேயும் கொடுத்துருப்பேன், வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னைக்கு டிராவல் பண்றீங்க, எவ்வளவு நாள் டிராவல் பண்றீங்க, எத்தனை பேர் டிராவல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க கொரிஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்தரா ரிப்ளை பண்ணுவாங்க. தென் இவங்களுடைய இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஊட்டில இருந்து அரௌண்ட் 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாலடன் சொல்ற ஒரு பிளேஸ்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த காட்டேஜ்ல மொத்தமா 4 ரூம் இருக்கு. ஒரு காட்டேஜ்ல 2 ரூமும் இன்னொரு காட்டேஜ்ல 2 ரூமும். ஹால் பாக்குறீங்க நல்ல ஸ்பேசியஸாவே இருக்கு. இதுக்கு அட்டாச்சா ஒரு பெட்ரூமா வந்துடும். டாய்லெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைட் கொடுத்துருப்பாங்க. அப்படி மேல வந்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பெட்ரூம் இருக்கு, உங்களுக்கு டாய்லெட்டும் கொடுத்துருப்பாங்க. மேல நின்னுட்டு பாக்குற வியூவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம சூப்பராவே இருக்கும். அப்படி பக்கத்துல உள்ள இன்னொரு காட்டேஜ்லயும் இன்னொரு ரூம் அண்ட் உங்களுக்கு ஒரு பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க. அப்படி மேல வந்தீங்கன்னா மேலேயும் ஒரு சின்ன ரூம், ஒரு வாஷ்ரூம் இருக்கும். இந்த காட்டேஜ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சுலர்ஸா வரவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸ்பெஷலி வந்து கொஞ்சம் அமைதியா விரும்புறவங்க, சிட்டியை விட்டு கொஞ்சம் லாங் பிளேஸ்ல கொஞ்சம் அமைதியா தங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பீப்புள்ஸ் இந்த காட்டேஜ் எடுத்துக்கலாம். ஸ்பெசிபிக்கா இந்த காட்டேஜ் நியர்பை தான் பாத்தீங்கன்னா குட்சபேடு ஸ்கூல் லொகேட் ஆயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. Until then, bye from Mr. Rajan. Bye bye.